இப்போ தான் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கு. அவர் எதிர்பார்த்த வெற்றியோ இல்லை அதெல்லாம் அடைய முடியல அப்படிங்கிறது மக்களுடைய முடிவு தான் இறுதி முடிவு. இதை தாண்டி அந்த கட்டமைப்பில் கள ஆய்வு செய்து எங்கெங்கே எதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லா கட்சியிலையும் பொதுவாக நடக்கக்கூடிய விஷயம் சொல்கிறாங்க. சீமான் அவர்கள் இந்த கள ஆய்வு பண்ணதெல்லாம் ரைட்டு. இதை தாண்டி அவர் இந்த களத்தில் என்ன தவறு நடந்ததுன்னா இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டிய ஒரு கட்டம். என்ன சொல்கிறோன்னா, இப்போது சீமான் மேட்டருக்கு வந்தால் அவர் தன்னுடைய அந்த கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு சீர்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார். உள்ளாட்சி தேர்தல்களும் செஞ்சால் தான். ஏன்னா இப்போ விட்டதை இப்போ ஏதோ அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லாமல் உள்ளாட்சி தேர்தலில் ஆங்காங்கு அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் வந்தால் ஏதோ ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் தான் அந்த உள்ளூர் மக்களோட தொடர்பு அதிகமாக இருக்கும். அவர்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணுன்னாலோ இல்லை அவர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணுன்னாலோ முதல்ல உள்ளாட்சி, நகராட்சி, பேரூராட்சி அப்படி தான் வரும். அந்த அளவில் உள்ளாட்சி தேர்தலாவது ஒரு கணிசமான ஒரு இடங்களை பெறணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு குதிரை பேரம், இதுக்கு முன்னால் குதிரை பேரமே நடக்கணும்னு சொல்ல முடியாது. தேமுதிக ஜெயலலிதா அதிமுக உடைச்சிருக்கு, திமுக அதுக்கப்புறம் உடைச்சிருக்கு தேமுதிகவை. இதெல்லாம் நடந்திருக்கு முன்னால். ஆனால் இவ்வளோ பெருசாக இவ்வளோ வெளிப்படையாக நடந்தது இப்போ தான். அப்போல்லாம் ஏதோ அரச புரசலாக நடந்துச்சு, இப்போ வெளிப்படையாக நடக்குது. இந்த சமயத்தில் சீமான் எடுக்க போகும் ஒரு உள்ளாட்சி தேர்தலில் ஒரு கூட்டணி அந்த மாதிரி ஏதாவது முடிவெடுத்தாருன்னா அந்த முடிவு ஒரு புதிய களத்தை உருவாக்கும். இந்த 5-6 மாதத்துக்குள்ள விஜயுடைய ஆட்சி மீது ஏற்கனவே அங்கே ஊழல் இங்கே ஊழல் இந்த மாதிரி விஷயங்கள் குற்றங்கள் தொடர்கின்றன. எந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரை மாற்றணும்னு சொன்னாலோ அப்போ அவரையே கொண்டு முக்கியமான பதவி, இந்த நிறைய விஷயங்கள் மக்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறுபட்டு நடக்கிறது. அப்போ இன்னொரு 6 மாதத்தில் வருத்தங்கள், அதிருப்திகள் எதிரொலிக்கலாம். அந்த மாறுபட்ட களத்தில் சீமானுடைய முடிவு என்னவாக இருக்கும் தெரியல. அவர் எடுக்கும் முடிவு நிச்சயமாக அரசியல் கருட நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது சிறப்பு மூத்த பத்திரிகையாளர் திரிசக்தியார். வணக்கம் சார். வணக்கம் சரண், சொல்லுங்கள் சார். அடுத்த மாதத்துலேருந்து தமிழ்நாடு முழுக்க கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்த சுற்றுப்பயணம் சீமான் மேற்கொள்கிறார் அப்படின்ற ஒரு அறிவிப்பு இப்போ வெளியாகிருக்கு. எந்த அளவுக்கு இது தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன்? அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் வருது, அதுக்கப்புறம் மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல் வருது. எப்படி பார்க்குறீங்க இது? இப்போ தான் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்கு. அவர் எதிர்பார்த்த வெற்றியோ இல்லை அதெல்லாம் அடைய முடியல அப்படிங்கிறது மக்களுடைய முடிவு தான் இறுதி முடிவு. இதை தாண்டி அந்த கட்டமைப்பில் கள ஆய்வு செய்து எங்கெங்கே எதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லா கட்சியிலையும் பொதுவாக நடக்கக்கூடிய விஷயம். இப்போ திமுகவில் கூட ஒரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடைப்பயணம் போகிறாருன்னா, நடைப்பயணம் எல்லோரும் போகலாம். அந்த நடைப்பயணம் போய் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும். அது கூட திமுகவில் 36 பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சு தோல்விக்கான காரணங்கள், அதுதான் ஆச்சரியமாக இருக்குது நமக்கு. திமுகவில் தோல்விக்கான காரணங்களை தேடணுன்னா வெளியிலேயே தேடக்கூடாது, உள்ளுக்குள்ளே தான் தேடணும், தலைமைக்குள்ளேயே தான் தேடணும். ஏன்னா உலகம் முழுக்க பேசிச்சு, தமிழ்நாடு முழுக்க பேசிச்சு. வெளியில் ஹிந்தி சேனலு, இங்கிலீஷ் சேனல் எல்லாம் பேசுனாங்க. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, 2 வயசு குழந்தைலேருந்து 80 வயசு மூதாட்டி வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கஞ்சா அதிகமாக இருக்குது, மெட்ஸ், ஹீரோயின் அதிகமாக இருக்குது. இது எல்லாம் பரவலாக பேசப்பட்ட ஒன்று. இதுதான் திமுக ஆட்சியை மக்கள் வெறுப்பதற்கும் எதிர்ப்பதற்கும் ஒரு காரணமாக இருந்தது. அதை விட்டுட்டு நீங்கள் 36 பேர் கொண்ட குழுவை வச்சிங்கன்னா அவன் போய்ட்டு அவனுக்கு வேண்டியவன் அவன் பிரமாதமாக செயல்பட்டான், அவனுக்கு வேண்டாதவன் இருப்பான், அவன் மோசமாக செயல்பட்டான்னு சொல்லி இன்னும் உள்ளுக்குள்ளே கட்சிக்குள்ளே ஒரு என்ன சொல்கிறது கலையபரம் அதிகமாகும். நம்ம சொல்கிறது திமுக வரைக்கும் சரி, அது அவங்க பிரச்சனை, அவங்க பார்த்துட்டு போட்டோம்.
அவங்களும் சும்மா ஒரு பேர் கூறுறாங்க. அது திமுகவில் வந்து ஆட்சியில் இருந்தாலும் இதே தான், ஆட்சியில் இல்லைனாலும் அதே தான். ஆட்சியில் இருந்தால் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னு வைங்க, உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு விசாரணை கமிஷன் போட்டு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை போட்டு அவருக்கு ஆஃபீஸ் போட்டு கார்லாம் கொடுத்து உட்கார வச்சுருவாங்க. அடுத்த 3-4 வருஷத்துக்கு அவர் பாட்டில் வந்துட்டு ஆஃபீஸுக்கு வந்து போயிட்டு அவர் பாட்டில் பேப்பர் படிச்சுட்டு ஏதோ ஒரு அறிக்கையை கொடுப்பாரு. அந்த அறிக்கையை வாங்கி ஸ்டெர்லைட்டில் என்ன நடந்துச்சு, ஆறுமுகசாமி அறிக்கை கொடுத்தாங்க. அந்த அறிக்கையில் வந்து இவங்கெல்லாம் அந்த துப்பாக்கி சூட்டில் காரணமானவர்கள் அப்படின்னு சில அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், அவங்க பேர்லாம் இவங்க தான் காரணம், இவங்க தான் ஆர்டர் பண்ணாங்க, இவங்க தான் அதை இது பண்ணாங்க. அது எப்போ நடந்துச்சு? ஸ்டெர்லைட் நடந்தது அதிமுக ஆட்சியில், எடப்பாடி ஆட்சியில். திமுக வந்தவுடனே என்ன பண்ணோம், அறிக்கை வந்தவுடனே அவங்க பேரில் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? அதில் நிறைய பேர், முக்கால்வாசி பேருக்கு ப்ரமோஷன், பதவி உயர்வு. அப்போ அந்த அறிக்கைக்கே அர்த்தம் இல்லாமல் இருக்குல்ல. அப்போ நீங்கள் வந்து அப்போ சுட்டது கரெக்டுன்னு சொல்கிறீங்களா? இல்லைப்பா அவர் பண்ணால் தப்பு, நீங்கள் ப்ரமோஷன் கொடுத்தா அவங்க பேரில் வெறும் சுட்டாங்க, நீங்கள் சுட்டவனுக்கு ப்ரமோஷனே கொடுக்குறீங்க அப்படின்னா இதில் யார் பெரிய குற்றவாளி அப்படிங்கிறதுல ஒரு போட்டி சொன்னால், இந்த ஆட்சியில் இருக்கும்போது எதுக்கெடுத்தாலும் ஒரு விசாரணை கமிஷன், ஆட்சியில் இல்லாத போது விசாரணை குழு, அதுக்கு பேர் தான் வேறையே தவிர பண்ணுற வேலை ஒன்று. ஆமாம், பண்ணுறது வந்து ஒரே விஷயந்தான். அது அவங்க பண்ணி போகிறாங்க. சீமான் அவர்கள் வந்து இந்த கள ஆய்வு பண்ணதெல்லாம் ரைட்டு. இதை தாண்டி அவர் வந்து இந்த களத்தில் என்ன தவறு நடந்ததுன்னா, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டிய ஒரு கட்டம். சீமான் பெரிதாக நம்பி இருந்தது ஈழத்தமிழர்கள், அதாவது ஈழத்தமிழர்களுடைய அந்த உறவு, அவர்களுக்காக இவர் ஆதரவு தெரிவித்து பேசினது. அதாவது தடை செய்யப்பட்ட இயக்கத்தை பற்றி நம்ம பேசலை, நம்ம பேசுகிறது வந்து பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழர்கள்னு ஒரு இனம் பாதிக்கப்பட்டது. அநேகமாக மிக அதிகமாக அதை பற்றி பேசினதோ, அதை பற்றி விவரங்களை பற்றி இது பண்ணதோ சீமானாக இருப்பார். ஆனால் இந்த முறை என்ன நடந்தது தேர்தலின்னு பார்த்தீங்கன்னா, ஈழத்தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் வந்து சீமானுக்கு ஓட்டு போடாமல் தாவேகாவிற்கு ஓட்டு போட்டிருக்கிறார்கள் என்பது இப்போது வரும் செய்திகளில் தெரியுது. இப்போ கூட ஈழத்திலிருந்து வந்தது அர்ஜுனா ராமநாதன் ஒரு அவர் ஏதோ ஒரு கட்சி, பீப்புள் சிலோன் காங்கிரஸ் என்னமோ ஒரு கட்சி, அவர் ஏதோ ஒரு கட்சி, ராஜபக்சேக்கு ஆதரவான கட்சி. அவர் வந்து என்ன பண்ணிவிட்டு, என் கையில் மட்டும் ஆயுதம் இருந்துச்சுன்னா சீமானை சுட்டுருவேன், தமிழ்நாட்டு உள்ளே வந்து பேசிட்டு போகிறார். இல்லை அங்கே இங்கேருந்து போயிட்டு அங்கே இங்கேருந்து போய் அங்கே போய் பேசினாரா? சரி, அதான் இங்கே வாயை திறக்கல. இல்லை, இங்கே வந்து இல்லை இதெல்லாம் பண்ணிட்டு இவர் விஜயை பார்த்துட்டு போய், விஜய் தான் ஈழத்துக்கான ஒரு ஈழத்தமிழர்களுக்கான தீர்வு அவரால் தான் கொடுக்க முடியும். யாழ்ப்பாணத்தில் கட்சி ஆரம்பித்தா யார் கை காட்டுறாரோ அவர் தான் முதல்வர் இருந்தது. ஆமாம், என்ன கூட கை காட்டுறது சொல்லுங்களேன் அப்படின்ட்டு. இல்லை அவர் வந்து என்னென்னா, அந்த சமயத்தில் தேர்தல் போது விஜயை கூட்டு போய் ஒரு பிரச்சாரம் பண்ணால் அவருக்கு ஒரு சினிமா நடிகர், அப்போது விஜய் என்ற சினிமா நடிகருக்கு எல்லா இடத்துலையும் பல மாநிலங்களில் இருக்க மாதிரி வெளிநாட்டு வாழ் தமிழர்கள், இப்போ மலேசியாவில் கூட பார்த்தீங்கன்னா தமிழர்கள், சிங்கப்பூர் தமிழர்கள், இவங்கெல்லாம் சினிமா நடிகருக்கு எங்கே வேணாலும் ஆதரவு இருக்கும். அது வந்து நம்ம ஒன்றும் சினிமா நடிகர் என்ற முறையில் அவர் வந்து ஒரு மாஸ் ஹீரோ அப்படிங்கிறதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதை வச்சு இவர் இந்த அர்ஜுனா ராமநாதன் கல்லா கட்டலாம், அவர் வந்து ஏதாவது கல்லா கட்டணும்னு பார்க்குறாரு. அப்போது விஜயை திருப்திப்படுத்தணுன்னா சீமானை திட்டணும், சீமானை திட்டினா விஜய் சந்தோஷப்படுவார், அவர்கிட்ட கொஞ்சம் நெருக்கமாகலான்னு அவர் கணக்கு போடுறாரு. அரசியல் அப்படி நீங்கள் ஒரு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு தலைவர் வந்து ஸ்ரீலங்காலேருந்து ஒரு தமிழ் எம்பி வந்து துப்பாக்கி எடுத்து சுட்டுடுவாராம், வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? அதாவது இதனால் வந்து நீங்கள் சொல்கிறீங்க சொல்லலை, இந்த மாதிரி பேசுகிறதுனால என்ன ஆகும்னா, இரண்டு நாடுகளுக்கும் உள்ள உறவு அனாவசியமாக பாதிக்கப்படும். இது எப்படி ஸ்ரீலங்கா அரசும் புதுசாக வந்த அனுரா திசாநாயகா, புதுசானா மாற்றமாக வந்த அனுரா திசாநாயகா அரசும் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல. யாரும் வன்முறையை பேசக்கூடாது, எந்த எம்பியும். நாடாளுமன்றம் இன்னொரு நாட்டை சம்மந்தப்படுத்தி பேசக்கூடாது. எங்கே இந்தியாவில் இருக்கிறவங்க பேசினாலும் தவறுது. நான் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற யாரோ மதுரையை சுட்டுருவேன், அவரை சுட்டுருவேன், இவரை சுட்டுருவேன், நீங்கள் யாரோ பேசினாலும் அது தவறான விஷயம், நாடுகளை பாதிக்கக்கூடிய விஷயம். இது ஒரு பக்கம் இருக்க. சரி, நமக்கு என்ன கேள்வினா, விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கிறார், அவர் வந்து முதல்ல நிலையான ஆட்சிக்கு வரணும். இப்போ தான் அதிமுகலேருந்து 25 பேர் வரேன்னாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் போக அதில் ஏதோ ஒரு 4 பேர் வந்தாங்க.
4 பேரா 4 பேர் தான். 4 பேர் தான் வந்தாங்க. 3+1 4 பேர் வந்தவுடனே அவங்கள உடனே சபாநாயகர் ஏற்றுக்கிட்டாரு. ஏற்பாடு பண்ணதே அவங்க தானே. சட்டமன்ற வளாகத்திலேயே வந்து ரெடியாக லேமினேட் பண்ணி வச்சுருந்த உறுப்பினர் அட்டை, அது எப்படிங்க முன்னால் தெரியும் அவங்க வருவாங்கன்னு? அப்போ முன்னால் பேசி வச்சு தானே வந்திருக்காங்க. அவர்கள் திடீரென்று வந்து சட்டமன்றத்தில் கொடுத்துட்டாங்கன்னு. அதே மாதிரி இவர் சொல்கிறார் சபாநாயகர், இவர் இசகி சுப்பையா வந்தபோது அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ வந்து கொடுத்தபோது டைப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டார். அதை ஏற்க மறுப்பு. அது பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ்லேயும் ஒரு 1/2 மணி நேரம் ஓடிட்டு இருக்கு. மறுப்பு மறுப்பு மறுப்பு. கையில் எழுதி கொண்டு வான்னு காதில் சொல்கிறாரு. அவர் மண்டையை ஆட்டிட்டு போகிறாரு. போயிட்டு அங்கே போய் லெட்டரை தேடி கண்டுபிடிச்சி அவர் எழுத்து கூட்டி எழுதி, தப்பு இல்லாமல் எழுதணும்ல, அதுக்காக சொல்கிறேன், எழுத்து கூட்டின்னு எழுதி கொண்டாந்து கொடுத்துட்டார். 1/2 மணி நேரம் ஏதோ ஒரு டயத்தில் கொடுத்த உடனே ஏற்றுக்கிட்டார். அன்றைக்கி சாயந்தரமே கெசட்டில் வந்துடுச்சு. மற்ற 3 பேருக்கு வந்து கொடுத்து 2 நாள் பொறுத்து. அந்த 2 நாள் கூட வெயிட் பண்ணல. அவங்க அங்கேயே, நான் என்ன சொல்கிறேன், அப்படியா இருந்தால் தாவேகா ஆஃபீஸில் போய் ஜாயின் பண்ணுங்க. பனையூரில் இருக்குல்ல, பனையூரில் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். சால்வை போடுங்க, சால்வை போட்டுங்க, லேமினேட்டட் அட்டை வாங்கிக்கிங்க. அட்லீஸ்ட் இவங்க இங்கேருந்து போகிறதுக்குள்ளே அட்டை ரெடி பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஆல்ரெடி ரெடியாக அவங்க வந்து போய் கைது போட்டு வெளியில் வந்தால் சட்டமன்றத்திலேயே வந்து சால்வையை போட்டு கையில் லேமினேட்டட் கார்டு கொடுக்குறான்னு என்ன அர்த்தம்? முன்னாலேயே பேசி வச்சதுன்னா என்ன அர்த்தம்? அவர் இசகி சுப்பையா சொல்கிறார், குதிரை பேரம்னா என்னன்னே எனக்கு தெரியாதுங்க, கொஞ்சம் விட்டால் குதிரையே நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லுவார் போல இருக்கு. அது வழக்கமாக சொல்கிற வசனம் தான். இல்லைன்னா மக்கள் நலனுக்காக, எங்கள் தொகுதி மக்கள் நலனுக்காக நான் வந்து ராஜினாமா பண்ணேன். தொகுதி மக்கள் நலனுக்காக பேசாமல் நிற்காமையே விட்டுருக்கலாமே, மக்கள் நல்லா இருந்திருப்பாங்களே. நம்ம என்ன சொல்கிறோன்னா, எந்த கட்சி ஏன்றதெல்லாம் நம்ம பார்க்கல. ஒரு கட்சியில் நீ வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டீங்கன்னா அது ஏதோ ஒரு கொள்கையை நம்பி இருக்க, இல்லை ஏதோ அந்த ஒரு விசுவாசம் இருக்கணுன்றதை எதிர்பார்க்குறோம். 21 நாள் 25 நாளில் வந்து அதுக்குள்ளே என்ன கொள்கை மாறிடுச்சு? 15 நாள் தான் ஆகுது. 20 நாளே வச்சுங்க, 15 நாளே வச்சுங்க. இவ்வளோ ஷார்ட்டில் உங்களுக்கு என்ன கொள்கை? திடீர்னு விஜயோட கொள்கை. சரி, விஜயோட கொள்கை பிடிச்சின்னா அப்போ முதல்ல தேர்தலுக்கு முன்னாலேயே நீங்கள் தாவேகாவில் போய் சேர்ந்து அங்கே நின்னா கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. எல்லாருக்கும் தெரியுது இதுதான் குதிரை பேரம்னு. இல்லை, இப்போ என்னென்ன அர்ஜுனா ராமநாதன் சொல்கிறது என்னென்னா, ஈழத்தமிழருக்கு ஒரு தீர்வு ஏற்படணும்னா அது விஜயால் தான் முடியுன்றார். இந்த காலத்தில் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி அந்த பக்கம்லாம் அவங்க ஒரு சமயத்தில் வந்து ஈழத்துக்கு ஆதரவு கொடுத்துட்டு தான் அந்த ராஜீவ் காந்தி, அப்புறம் தான் IPKF அனுப்ப யாரோ ஒரு தவறான ஆலோசனையில் அதை அனுப்பிச்சார். அதை சிக்கலாச்சு, அதெல்லாம் ரைட்டு. எத்தனையோ தலைவர்கள், பிரதமர்கள், வாஜ்பாய் வந்தார். உண்மையில் சொல்லப்போனால் வாஜ்பாய் அவர்கள் பேசும்போது தான் என்ன சொன்னார், ஈழத்தில் உள்ள தமிழர்களுக்கு ஒரு தமிழனுக்கு வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் நாங்கள் இந்தியா சும்மா இருக்காதுன்னு சொன்னார். ஆனால் அது அவர் சொல்லி அடுத்த தடவை அவர்கிட்டம்ல அவர் பிரதமராக வரல, மாறி போச்சு. காங்கிரஸ் ஆட்சி மாறி வந்துடுச்சு. மன்மோகன் சிங் ஆட்சியில் எல்லாம் ஈழத்துக்கு எதிராக அங்கே உள்ள சிங்கள அரசுக்கு ஆதரவாக நடந்ததெல்லாம் வந்து வரலாறு. இல்லை, இவ்வளோ பேரால் தீர்வு கண்டுபிடிக்க முடியாததை விஜய் எப்படி தீர்வு கண்டுபிடிச்சிருவாரோ நமக்கு தெரியல. உண்மையிலேயே ஒரு தீர்வு விஜய் மூலமாகவோ இல்லை யார் மூலமாக வந்தாலும் ஈழத்துக்கு ஒரு மக்கள் அங்கே வந்து அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னும் மேம்பாடு ஏற்பட்டால் நம்ம அதை வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்திய அரசு கூட பிரதமர் மோடி தலைமையில் நிறைய வீடுகள்லாம் அங்கே இந்த ஈழத்தமிழர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிறைய வீடுகள்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இன்னும் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கால் விஜய் அதிகப்படுத்துவாராம். முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கே பட்ஜெட்டுக்கு பத்தாது. அப்படி இருக்கும்போது ஈழத்தமிழர்களுக்கு இங்கேருந்து ஒரு என்ன செய்திட போகிறாரு? அர்ஜுனா ராமநாதன் ஜெயிக்கிறதுக்கு வேணால் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வரலாமே தவிர, அதை தவிர ஒன்றும் பெருசாக நம்ம ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டின் மாநில தலைவர் அப்படிங்கிறவர் எது செய்தாலும் வேற ஒரு நாட்டு சம்மந்தப்பட்டு செய்யும்போது மத்திய அரசுடைய அனுமதியின்றி இல்லை அவர்களோடு இணைந்து ஏதாவது செயல்படலாமே தவிர, நீங்கள் பாட்டில் தனியாக நான் போய் இது தமாஷா. ஸ்டாலின் அரசு இருக்கும்போது நாங்கள் திடீர்னு அந்த நாட்டிலேருந்து இது இறக்குமதி பண்ணுறோம், இந்த நாட்டிலேருந்து TNEBக்கு, நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் மத்திய அரசு மூலமாக தான் பண்ணணும். அங்கே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் வந்து இங்கேருந்து போய் மீட்டுட்டு வருவோம். நீங்கள் எப்படி போய் மீட்பீங்க? இன்னும் இல்லை, டெல்லி வரைக்கும் மத்திய அரசு கூட்டு வந்துடும் மீட்டு. எங்கேயோ பாதிக்கப்பட்ட நாட்களில், அங்கே போர் நடந்த நாட்கள், கலவரம் நடந்த நாடுகள்லேருந்து தமிழர்கள், இந்தியர்கள் அங்கே மீட்டுட்டு வந்தால் டெல்லியில் போய் இவங்க திமுகலேருந்து ஆட்கள் போய்
மெட்ராஸ் ஏர்போர்ட் வரைக்கும் வந்துட்டு வெளியில் ஏர்போர்ட்டில் வரும்போது ஒன்றா வெளியே வருவாங்க. நாங்கள் மீட்டுட்டு வந்தோம். அங்கே மீட்டுட்டு வந்தது மத்திய அரசு பிஜேபின்றதுக்காக நான் சொல்ல, மத்திய அரசில் யார் ஆட்சி புரிந்தாலும் அவங்க தான் போய் மீட்டுட்டு வர முடியும். அங்கே உள்ள தூதரகம், பக்கத்து நாட்டில் உள்ள தூதரகம் மூலமாக எல்லாம் நடந்தது. முன்னால் என்ன சொல்கிறோன்னா, இப்போது சீமான் மேட்டருக்கு வந்தால் அவர் வந்து தன்னுடைய அந்த கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு, சீர்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார். உள்ளாட்சி தேர்தல்களும் செஞ்சால் தான். ஏன்னா இப்போ விட்டதை வந்து இப்போ ஏதோ அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லாமல், உள்ளாட்சி தேர்தலில் ஆங்காங்கு அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் வந்தால் ஏதோ ஒரு, ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் தான் அந்த உள்ளூர் மக்களோட தொடர்பு அதிகமாக இருக்கும். அவர்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணுன்னாலோ இல்லை அந்த அவர்களுடைய பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கணுன்னாலோ முதல்ல வந்து உள்ளாட்சி, நகராட்சி, பேரூராட்சி அப்படி தான் வரும். அந்த அளவில் உள்ளாட்சி தேர்தலாவது ஒரு கணிசமான ஒரு இடங்களை பெறணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். நம்ம இது ஏற்கனவே முன்னால் பேசியிருக்கோம். தனியாகவே நின்று நான் வந்து இன்னும் 10 வருஷம் ஆனாலும் இருப்பேன்றது அவருடைய விருப்பம். நம்ம வந்து நீங்கள் அது ஏன் விருப்பம்லாம் நம்ம கேட்குறதுக்கு நமக்கு உரிமையும் இல்லை, நமக்கு அவசியமும் இல்லை. ஆனால் யதார்த்தத்தை உணர்ந்து எங்கேயாவது ஒரு கூட்டணி சேரணும். யார்கிட்ட சேருதுன்றது அவர் தான் முடிவு. நீ இங்கே சேருங்க அங்கே சேருங்கன்னு நம்ம போய் பரிந்துரை பண்ணுறதுக்கு இல்லை. தமிழ் தேசியம்னு யாருக்கு செட் ஆகுது? அவருடைய கொள்கையும் யாருடைய கொள்கையும் 100% இல்லாம கூட ஓரளவுக்காவது ஒத்து போகணும். இது எங்கே? திமுகவா, அதிமுகவா, தவேகாவா, பாஜகவா, காங்கிரஸா? காங்கிரஸ்னால் இப்போ காங்கிரஸும் தவேகாவும் ஒரே அணியில் இருக்குது. அதிமுக, பாஜக ஒரு அணியில் இருந்தது. இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு இந்த தேர்தல் முடிஞ்சு போச்சு, எப்படி இருக்கும்னு தெரியாது. இப்படி தான் நீங்கள் பார்க்க முடியும். இல்லை விசிகாவே தான் அங்கே போய் உட்காந்துருக்குல்ல. நீங்கள் இப்படி சொல்லும்போது தான் சார் இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்தது, கவனிச்சிங்களா? டெல்லி போயிருந்தார் நம்முடைய முதல்வர், பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சிருந்தார். ஆனால் அதற்கு பின் வந்து ராகுல் காந்தியும் சோனியா காந்தி அவர்களையும் சந்திக்கிறதா இருந்தது. ஆனால் சந்திக்காமே திரும்பி வந்துட்டார். அதே மாதிரி நிருபர்கள் ஓப்பனாக கேள்வி கேட்குறாங்க. இது வரைக்கும் எந்த முதல்வரும் வந்து ப்ரெஸ் மீட் பண்ணாமல் போனதில்லை, அந்த லெகசியை நீங்கள் முறிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறது? அது மட்டும் இல்லை, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் டெல்லி தமிழ்ச்சங்கத்தில் அவருக்கு ஒரு வரவேற்பு கொடுத்து ஏதோ ஒரு விழா ஒன்று ஏற்பாடு பண்ணுறாங்க. அதுவும் வேணான்ட்டாரான். பேசணுன்றதுனாலையா? ஆமாம். ஏன்னா டெல்லி தமிழ்ச்சங்கம் வந்து பொதுவாக தமிழர்கள் யார் டெல்லிக்கு வந்தாலும் முக்கியப்பட்டவர்கள். நான் வந்து கேள்விப்பட்டது மட்டும் இல்லை, நான் வந்து 2011 ஒரு புத்தகத்திற்காக, என்னுடைய பதிப்பகத்தில் வெளியிட்ட ஒரு புத்தகத்திற்காக ஜனாதிபதி விருது நான் போய் பெற்றுக்கொண்டேன். அந்த பதிப்பகத்துக்காக பெற்றுக்கொண்டதுனால அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வைரமுத்து அவர்களுக்கு வந்து இதை ஒரு தனுஷ் நடிகர் ஆடுகளும் வந்தது. சரண்யா அவர்கள், நடிகை சரண்யா அவர்களுக்கு வந்து தென்மேற்கு பருவக்காற்றுக்காக ஒரு அவார்டு. அதுக்கப்புறம் வைரமுத்துக்கு வந்து அதில் அந்த படத்தில் ஒரு பாட்டுக்காக ஒரு அவார்டு. இது மாதிரி ஒரு கே பாலச்சந்தர் அவர்களுக்கு வந்து வாழ்நாள் தாதா வாழ்க்கை அந்த அவார்டு இதெல்லாம் வந்தது. ஒரு 8 பேரும் நம்ம தமிழர்கள் என்னையும் சேர்த்து. அப்போது டெல்லி தமிழ்ச்சங்கத்தில் வந்து அந்த ஜனாதிபதி விருது வாங்கினோன்னா அது போயிட்டே இருக்கும். ஒரு மாநிலமாக ஒரு இதுவாக அவங்க வந்து சொல்லிட்டாங்க, சார் திருமணிக்கு ஒரு விழா ஒன்று இருக்குதுன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி டெல்லி தமிழ்ச்சங்கத்தில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வாழ்த்தி, வரவேற்பு, பாராட்டுதல். நாங்களாம் ஒன்றா அதில் வெற்றிமாறன் இருந்தார். அப்புறம் அந்த அவர் கூட இருந்த ஒரு எடிட்டர் தம்பி, அந்த தம்பி அதுக்கப்புறம் 1 வருஷம் இறந்தார், 2 வருஷத்தில் இறந்துட்டார். என் பக்கத்தில் தான் உட்கார்ந்தார் மேடையில். ரொம்ப இளைஞர். எதுக்காக தனுஷ்லாம் இருந்தாங்க. எது சொல்லணும்னா, இந்த மாதிரி டெல்லி தமிழ்ச்சங்கத்தில் தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய இந்த மாதிரி விருதுகள் வாங்கினாங்க, இல்லை ஒரு பதவியில் வந்தாங்க, ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு அந்த பாரம்பரிய முறையில் டெல்லி தமிழர்கள், அவங்க தமிழ்ச்சங்கத்துக்கு கட்டடம் இருக்குது, அவங்களுக்கு தனியாக ஒரு அரங்கம் இருக்குது, ஒரு 300-400 பேர் உட்கார்ற மாதிரி இருக்கும். அதையும் வேணான்ட்டார். நிருபர்கள் வந்து சார் எல்லாம் தமிழ் ஆட்கள் தான் சார்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் அவர் வந்து நிருபர்கள்கிட்ட அவர் பேச மாட்டேங்கிறாரு, ஆதவர்ஜுனா தான் பேசிக்கிட்டு இருக்காரு. யார் முதல்வர்னே தெரியல. சரி, ரைட்டு. அது கூட நான் கூட வேறு ஒரு இதில் பேசும்போது சொன்னேன், அவர் முதலமைச்சர் யார்? விஜய். இவர் முதல் போட்ட அமைச்சர். சரி, அப்போ யாருக்கு அதிக பவர் நமக்கு புரியுது. எந்த குடும்பம் ஆட்சி செய்யுதுன்னு தெரியுது. என்ன
அப்போ ஒரு குடும்பம் ஆட்சி பண்ணிச்சு. இங்கே வந்து இது முதல் போட்ட குடும்பம். அதாச்சும் ஒரு குடும்பம் வந்து ஒரு கட்சி தான் ஆட்சி செஞ்சது. ஆமாம், இதில் 3 கட்சியில் இருக்குது. இது எல்லாம் வந்து பரவி எல்லாமே உள்ள அவியல் மாதிரி கலந்து போட்ட கட்சி இது. திமுகலேருந்து வந்தவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, திமுக கூட்டணியிலேருந்து வந்தவங்க இருக்காங்க. இல்லை சார், அது ஒன்று குடும்பமே 3 கட்சியாக பிரிஞ்சிருக்குன்ற அது வந்து எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு. ஆலமரம் மாதிரி எல்லா இடத்துலையும் வேறு ஒன்றி நிற்கிது. ஆமாம், இந்த பக்கம் விருது, அந்த காம்பவுண்டுக்குள்ளே ஒரு விருது அது விழுது, இந்த காம்பவுண்டில் ஒரு விழுது, அந்த காம்பவுண்டில் ஒரு விழுது. அது அவங்க வியாபிச்சு இருக்காங்க, பிஸ்னஸ். ஆமாம், அது வந்து அவங்க கண்ட்ரோலில். அதுதான் சொல்கிறேன். இப்போ அது வந்து எந்த கட்சி வேணாலும் எங்கே வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை மாதிரி இருக்கும்போது இவர் வந்து ஏன் ராகுல் காந்தியை இப்போ பார்க்காம வந்ததுலேருந்து இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 நாளாக வர்றது வந்து இவர் வேறு ஒரு ஏற்பாட்டில் போய் காங்கிரஸை கட்டி விட்றாரு. அதிமுகலேருந்து 4 பேர் ஏற்கனவே வந்துட்டாங்க. இசகி சுப்பையா, அதுக்கு முன்னால் 3 பேர். இல்லை, அதுதான் சொன்னேன். இசகி சுப்பையாவை வந்து டைப் அடித்து எடுத்துகிட்டு வந்தார்னு மறுத்தவர் மரகதம் குமாரவேலா அரக்கோணத்துலேருந்து வந்தாங்க, மதுராந்தகம். மதுராந்தகம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதே டைப்பு தான், அதை தான் காமிச்சார் சபாநாயகர். அப்போ அதை ஏற்றுக்கொண்டார். அது என்ன அதுக்குள்ளே இப்போ வந்து இவர் நம்ம இசகி சுப்பையா வந்தபோது ப்ரெஸ் மீட்டில் வந்து அந்த புஸ்தகத்தை எடுத்து சபாநாயகர் படித்து காமிச்சார். விதி நம்பர் சோன்சோ பிரகாரம் கைப்பட அந்த உறுப்பினர் எழுதி தரணும்னு. அதனால தான் நான் மறுத்தேன். 2 நாளைக்கு முன்னால் அது மரகதம் குமாரவேல் வரும்போது அந்த புக்கை அவர் ஒரு கால் இப்போ தான் பார்த்தாரான். அப்போ ஒரு கால் படிக்காமல் இருந்திருக்கலாம். இப்படி இந்த வெளிப்படையாக தெரிகிறது எல்லாம் பேசி வச்சு தான் ஒரு நாடகம். இல்லைன்னா அது எப்படி உடனே லேமினேட் இருக்கா அது போட்டு கொடுப்பாங்க. இவர் இசகி சுப்பையா காலையில் பதவி ஏற்றாரு, சாயந்தரமே அதை ஒத்துக்கிட்டு கெசட்டில் வந்துடுச்சு. இதே மாதிரி திமுகலேருந்து 4-5 எம்எல்ஏ வரதா ஒரு பக்கம் பேச்சு எடுப்படுது. ஜவஹர்லா வராரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஜவஹர்லாவுக்கு எதிராக அவருடைய தொகுதி பூரா திமுக போஸ்டர் ஒட்டி இருக்குது. தில்லி இருந்தால் உதயசூரியன்லேருந்து ராஜினாமா பண்ணிவிட்டு தனியாக நின்றுப்பார். அங்கே ஒரு உரசல் இருக்குது. மதிமுகவில் பார்த்தீங்கன்னா துரை வைகோ பேசுகிறாரு, நாங்கள் இனிமேல் தனி சின்னத்தில் தான் நிற்போம். கொஞ்ச நாள் முன்னால் இல்லை செத்தாலும் தனி சின்னத்தில் தான் நிற்பேன்னாரு. அப்புறம் வந்து 3+1ன்னாங்க, மறுபடியும் 4 நின்றுட்டாங்க. 2 பேர் ஜெயிச்சிருக்காங்க. இப்போவும் வந்து அவங்க வந்து ஏன் இப்போ இவங்க அதிமுகலேருந்து ரிசைன் பண்ணிட்டீங்க வரலையா, இடைத்தேர்தலை நம்பி வராங்கல்ல. அதே மாதிரி ஜவஹர்லா கட்சியிலேருந்தும் வைகோ கட்சியிலேருந்தும் வைகோவை கூட வந்து இந்த தாவேகா ஆட்சியை பற்றி ஏதோ போய் கேட்டபோது நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டார். சொல்லும்போதே ஏதோ வாசனை அடிக்குது, மாற போகிறதா. அந்த வாசனை. ஆமாம், ஏன்னா அப்போ தான் இந்த இல்லைன்னா வந்து அவர் என்ன பண்ணணும், திமுக சார்பாக பேசும்போது அது தப்பு இது தப்புன்னு சொல்லணும். அதெல்லாம் சொல்லலைன்னும் போது அப்போது சில யூகங்களுக்கு அது வழிவகுக்குது. அப்போது வைகோ, அதாவது மதிமுக அவங்க 2 பேர், ஜவஹர்லா இந்த 3 பேர். இப்படி விஜய் என்ன பண்ணார், திடீர்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவர் தோழர் சண்முகம் அவரும் சரி, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி இது ஆரோக்கியமான அரசியலில் அவங்க வந்து வெளியிலேருந்து வர்றதெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையாக அதிமுக உடச்சி கூட்டு வர்றதெல்லாம் ஆரோக்கியமான அரசியலில் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ என் மந்திரி சபையிலையும் அவங்க வரல, மார்க்சிஸ்ட்டும் கம்யூனிஸ்ட்டும் வரல. ஒரு கால் வெளியே போயிட்டாங்கன்னா விஜய் அதுக்கு சரி பண்ணுறதுக்கு தான் அதெல்லாம் பண்ணுறாரு. இப்போ ராகுல் காந்தியும் அவர் வந்து சந்திக்காமல் வந்திருக்காரு. சோனியா காந்தி ராகுல் காந்தியும்னா இந்த காங்கிரஸ் 5 பேர் இருக்காங்களே, இது நிலைமை என்ன ஆகும்? ஏன்னா ராகுல் காந்தியை வந்து ஒரு மரியாதைக்காக சந்தித்து நன்றி சொல்லணும்ல. அவங்களையோ இல்லை ராகுல் காந்தி சோனியா காந்தி குடும்பத்தை ராகுல் காந்தி தானே இது பண்ணார். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஏன் இப்போது ராகுல் காந்தியை தவிர்க்கிறாருன்னா, ஒன்று காங்கிரஸ் அது எப்படி போகுதுன்னு தெரியல ஒன்று. இன்னொன்று காங்கிரஸ்லேருந்து இப்போ ராஜ்யசபா எம்பி ஒன்று வருது, இடைத்தேர்தல் சி.வி. சண்முகம் ரிசைன் பண்ணது. அந்த இடத்த வந்து பிரவீன் சக்கரவர்த்தின்னு அவர் தான் தாவேகாவோட ஒரு உறவுக்கு ஒரு பாலமாக இருந்தார் காங்கிரஸ். அவருக்காக கேட்குறாங்களாம். இப்போ ராகுல் காந்திகிட்ட போய் பார்த்தா, சோனியா காந்தியை போய் பார்த்தா ராஜ்யசபா அப்படின்னு சொல்லி ஒரு கமிட் பண்ணணும். இந்த கமிட்மெண்ட்டை தவிர்ப்பதற்காக கூட அவர் வந்து பார்க்காம வந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. இதுக்கு நடுவில் ஒரு வித்தியாசமான தகவல் வந்து, எப்படி தாவேகா வந்து அதிமுகலேருந்து ஆட்சியில் உருவுனாங்களோ, திமுக கூட்டணியிலேருந்து உருவுனாங்களோ, அதே மாதிரி
தாவேகாவிலிருந்து ஒரு 5 பேர், நீங்கள் அந்த 118 அதில் அந்த பாதி மெஜாரிட்டியை சரி பண்ணுறதுக்காக தானே இதெல்லாம் பண்ணுறீங்க. இப்போ 234 ஆல்ரெடி இங்கே ஒரு 1 + 4 5, இப்போ 229 ஆயிடுச்சு. அப்போ உங்களுடைய அந்த மெஜாரிட்டிக்கு வேண்டிய இது குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ திடீர்னு தாவேகாலேருந்து ஒரு 5 எம்எல்ஏ பிடிங்கிட்டாங்கன்னு வச்சு, இது திமுக முயற்சி பண்ணுது. ஒரு 5 பேர் தாவேகாலேருந்து 4 பேரோ 5 பேரோ விலகுவதற்கு. என்ன விலகுனா, ஐயா அப்படி நீ 5 வருஷம் எம்எல்ஏவாக என்னத்தை நீ சம்பாதிக்க போகிற, அதை விட டபுளாக வாங்கிக்கிறேன்னா வாங்கிக்கிறேன். எல்லாமே இப்போ நடக்கக்கூடிய குதிரை பேரம் என்பது இப்படி தான் நடக்குது. மறுபடியும் இங்கேருந்து ஒரு 5 பேர் பிடிங்கிட்டாங்கன்னு வச்சுங்க, இவர் கஷ்டப்பட்டு அங்கங்கே போய் இங்கே 2 அங்கே 1 அங்கே 1ன்னு சேர்த்து இங்கே டப்புன்னு 5 பிடிங்கிட்டு போயிட்டாங்கன்னா இந்த ஆட்சிக்கு என்றைக்குமே சிக்கல் தான். என்றைக்கு வேணாலும் சிக்கல் வரும், ஆட்சி கவனம்னு இருக்குது. அப்படி ஒரு ஜனாதிபதி ஆட்சி வந்தால் கூட, கவர்னர் ஆட்சியோ ஜனாதிபதி ஆட்சியோ வந்தால் கூட ஆச்சரியப்படுத்த இல்லை. இன்றைக்கோ நாளைக்கோ என்ற வகையில் தான் அரசு இருக்குது. அவரும் விஜயம் ரொம்ப அவருக்கு யார் ஆலோசனை சொல்கிறாங்களோ புத்திசாலித்தான். திக்விஜய் சிங் தான் இல்லை சாரி அபிஷேக் மனு சிங்வி வழக்கறிஞர் தான் அந்த ஐடியாலாம் கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க. அதிமுகலேருந்து பிடுங்கிறது, அங்கேருந்து ஆட்சியில் உருவுறதெல்லாம் சரி. அதே அபிஷேக் மனு சிங்வி திமுகவுக்கும் ஒரு காலத்தில் இப்போ சமீபம் வரைக்கும் வழக்கறிஞராக இருந்திருக்காருல்ல. இல்லை வேறு இதே மாதிரி சொல்கிறவங்க இருக்கா இல்லாமல் போவாங்க. ஐடியா கொடுக்குறதுக்கு ஐடியா அருணாச்சலம் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அப்படி வரும்பொழுது பதிலுக்கு தாவேகாவிலிருந்து ஒரு 5 பேரை திமுக ஏற்பாடு பண்ணி பிடிங்கிச்சின்னு வைங்க, ராஜினாமா பண்ணியா உள்ளாட்சி தேர்தல் வரும்போது நாங்கள் பார்த்துக்குறோம். வரப்போது உள்ளாட்சி எப்படி ஒரு 6 மாதத்துக்குள்ளே வரணும், டிசம்பருக்குள்ளே வரும்னு எதிர்பார்க்குறேன். அப்படி வரும்பொழுது இந்த காட்சிகள் மாறும். காட்சிகள் மாறும்போது ஆட்சி மாறுமா அப்படிங்கிறது, அது வரைக்கும் ஆட்சி தாக்கு பிடிக்குமா, பிடிக்கலாம், பிடிக்க முடியாமலும் போகலாம். யார் ஆனால் என்னென்னா வருத்தமான விஷயம், தமிழ்நாட்டில் இந்த இப்படி ஒரு குதிரை பேரம், இதுக்கு முன்னால் குதிரை பேரமே நடக்கலன்னு சொல்ல முடியாது. தேமுதிக ஜெயலலிதா அதிமுக உடைச்சிருக்கு, திமுக அதுக்கப்புறம் உடைச்சிருக்கு தேமுதிகவை. இதெல்லாம் நடந்திருக்கு முன்னால். ஆனால் இவ்வளோ பெருசாக இவ்வளோ வெளிப்படையாக நடந்தது இப்போ தான். அப்போல்லாம் ஏதோ அரச புரசலாக நடந்துச்சு, இப்போ வெளிப்படையாக நடக்குது. இந்த சமயத்தில் சீமான் எடுக்க போகும் ஒரு உள்ளாட்சி தேர்தலில் ஒரு கூட்டணி அந்த மாதிரி ஏதாவது முடிவு எடுத்தாருன்னா, அந்த முடிவு ஒரு ஒரு புதிய களத்தை உருவாக்கும். ஏன்னா அதுக்குள்ளே இந்த 5-6 மாதத்துக்குள்ளே விஜயுடைய ஆட்சி மீது ஏற்கனவே அங்கே ஊழல் இங்கே ஊழல் இவர் இந்த மாதிரி விஷயங்கள் வருது, குற்றங்கள் தொடர்கின்றன. எந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரை மாற்றணும்னு சொன்னாலோ அப்போ அவரையே கொண்டு முக்கியமான பதவி, இது நிறைய விஷயங்கள் மக்களுடைய எதிர்பார்ப்பிற்கு மாறுபட்டு நடக்கிறது. அப்போ இன்னொரு 6 மாதத்தில் வருத்தங்கள் அதிருப்திகள் எதிரொலிக்கலாம். அந்த மாறுபட்ட களத்தில் சீமானுடைய முடிவு என்னவாக இருக்கும் தெரியல. அவர் எடுக்கும் முடிவு நிச்சயமாக அந்த களத்தை மாற்றக்கூடியதாக ஒரு சக்தி படைத்ததாக இருக்கணும்னா அவர் ஒரு முடிவு எடுக்கணும். அந்த கூட்டணி யாருடன், அது ஒன்றும் அவ்வளோ சுலபமான கேள்வி இல்லை. ஏன்னா ஒன்றொன்றுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமா, இதையெல்லாம் தாண்டி அந்த சிக்கல்களை தாண்டி அதை சவால்களை தாண்டி அவர் கட்சியையும் சீர்படுத்தி கூட்டணி விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்கும்போது களம் மாறுபடும் உள்ளாட்சி தேர்தலில். அதுக்கப்புறம் 2029 இன்னும் தள்ளி இருக்குது. இல்லை அதுக்குள்ளே மறுதேர்தல் சட்டமன்றத்துக்கு வருமா வராதா என்று இப்போ சொல்ல முடியாது. போக போக பார்க்கலாம். பல்வேறு தெரிவாக நன்றி. நன்றி, வணக்கம்.